மொத்தா ஃபோன் எடுக்க எவ்வளோ நேரமாடா? நான் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி விளையாட்டு பண்ணேன். உன்னை தேடி வந்து கொள்ளுவேன்டா மயிறு. உன் ஃபோனுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் அந்த பொண்ணோட டீட்டெயிலும் அனுப்பியிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பொண்ணு உயிரோட இருக்கக்கூடாது. மீறி இருந்தா அப்புறம் நீ இருக்க மாட்ட. ஃபோனை விட காவ்யா, RNS ரோடு, புதூர் 9894072458. ஹலோ. மிஸ் காவ்யா? ஆமாம் காவியா தான். நீங்கள்? என் பேர் சைமன். ஓகே. என்ன உங்களுக்கு யாரும் தெரியாது, கொஞ்சம் உங்களை நேரில் பார்த்து பேசணும், முடியுமா? ஹலோ, ஃபஸ்ட் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் பாட்டு கால் பண்ணிட்டு நேரில் பார்த்து பேசுன்னு சொல்கிறீங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, அதில் உங்கள் அட்ரஸ் எரேஸ் ஆகிருக்கு, அதுதான் உங்கள் மொபைல் நம்பர் கால் பண்ணேன். இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ஓ, கொரியரா? ம். நான் லக்ஷ்மி நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். லட்சுமி நகரா? ஓகே ஓகே, நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. நான் ஒரு 10 நிமிஷம் அங்கே வந்துடுறேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே ஓகே. காவ்யா? சைமன், சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் வந்துட்டீங்க. என்ன கொரியர்? எங்கேருந்து வந்திருக்கு? உங்களுக்கு கொரியரில் எதுவும் வரலைங்க, உங்கள் நேரில் பார்த்து பேசணும், அதுக்கு தான் அப்படி போய் சொன்னேன். பொய் சொன்னீங்களா? ம். எதுக்காக போய் சொன்னீங்க? உங்களுக்கு ரீசெண்ட் டைமில் யாரு கூட ஏதாவது பெரிய ப்ராப்ளமா? ஐ மீன், உங்களை கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு? ஹலோ, யாருங்க நீங்கள்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொரியர் வந்திருக்குன்னு சொன்னீங்க, இப்போ யார் கூடயாவது கொல்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் யார்? என்ன வேணும் உங்களுக்கு? இந்த ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் உங்களோட தானே? ஆமாம், என்னோடது தான். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, இதுக்காக தான் உங்களை நேரில் பார்த்து அலாட் பண்ணலான்னு வந்தேன். என்னங்க, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிக்கிறீங்க. பின்ன சிரிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க சொல்றது சுத்தமா நம்ப முடியல. ஐ திங்க் நீங்க இப்பெல்லாம் பேசி என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறீங்களா? ஹலோ, என்னை பார்த்து உங்கள் பின்னாடி ப்ரப்போஸ் பண்ண அந்த மாதிரி தெரியுதா? ஒரு ஃபோன் காலில் ஒரு நாள் உங்களை கொல்ல சொல்லி அவன் கத்தலை காப்பாற்றலான்னு பதறி போய் வந்திருக்கேன். இப்படி பேசுகிறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? ஹலோ, ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், இந்த மொபைலை கால் பண்ணி ஒருத்தனை கொல்ல சொன்னான்ல, திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னை கொண்டுட்டேன்னு சொல்லுங்க. எதுக்கு? அப்ப அவன் பேசுவான்ல, அப்ப நீங்க சொல்லத்தானே நான் நம்புறேன். என்ன யோசிக்கிறீங்க? ஃபோன் பண்ணுங்க. ஸ்பீக்கர்ட்ட போடுங்க. The number you are calling is temporarily out of service. Please try later. எப்படி யூஸ்ல இல்லாத சிம் கார்ட்லேருந்து என்னை கொல்ல சொல்லி கால் வந்துச்சு, அதுவும் 1 ஹவர்ல, அப்படிதானே? இல்லைங்க, சீரியஸாகவே கால் வந்துச்சு. நான் சொல்கிறத நம்புங்க ப்ளீஸ். உங்களுக்கு ஏதோ தப்பாக இருக்குது. ஆமாம், தப்பாக தான் இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை, உங்களுக்கு. எனிவே, எனக்கு நல்லது பண்ண சொல்லி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் இனிமேல் இந்த மாதிரி சில்லியாலாம் ட்ரை பண்ணாதீங்க, ஓகே? அப்புறம் என் ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிவிட்டு ஒரு வேலை இருந்தால் போய் பாருங்கள். ஹலோ,
ஏய் ஏய் விடுடா. ஏறடி ஏய் விடு என்னைய. ஏறு. ஏய் விடுடா. ஷூ. டேய் அந்த அப்போ சொன்னது உங்களுக்கு யாரா ப்ராப்ளம் டேய்? நீங்கள் போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். டேய், யாரா யாரா டேய்? நீங்கள் உள்ள வா. எதுக்கு அந்த பொண்ணை கொள்ளு டேய். நினைக்கிறீங்க? ஹலோ என்னங்க பண்றீங்க? அவனை ஃபர்ஸ்ட் விடுங்க. டேய் இல்லைங்க, இவன் கை பிடிச்சதை நான் பார்த்தேன். டேய் யாரா நீ? டேய் அவன் என் பாய் ஃப்ரெண்டுங்க. டேய் விட்டுறா டேய். பைக்ல அவன் கூட வர சொல்லி கையை பிடிச்சி இழுத்தான். நீங்க நினைக்கிற மாதிரி கொல்றதுக்குலாம் இல்ல. உள்ள. கையை விடுங்க ஃபர்ஸ்ட். ஓ விஜய் யார் இவன்? இரு நான் சொல்றேன். இல்லைங்க, ஏதோ ப்ராப்ளம் நினச்சி தான். ப்ளீஸ் இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போறீங்களா? சாரிங்க, சாரி பிரதர். யார் இந்த பைத்தியக்காரன்? நீ வண்டி எடு நான் சொல்றேன். உன் ஃபோனுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் அந்த பொண்ணோட டீட்டெயிலும் அனுப்பியிருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கக்கூடாது. மீறி இருந்தா அப்புறம் நீ இருக்க மாட்ட. ஹலோ. ஹலோ ஹலோ சார், நீங்கள் கையில் வச்சிருக்க மொபைல் என்னோட தான். எப்படி எங்கே மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த மொபைலை கொஞ்சம் கொடுத்துட முடியுங்களா சார்? லைனில் இருக்கீங்களா? ஆ இருக்கேன், சொல்லுங்கள். அந்த மொபைலை கொஞ்சம் கொடுத்துறீங்களா சார்? நேரில் வந்து வாங்கிக்கோங்க. சரி சார், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போ லக்ஷ்மி நகர் 2nd ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். சரி சார், அப்போ அக்ரஹார பேரேஜ் ரோட்டுக்கு வந்துடுறீங்களா? அங்கே வச்சு மொபைலை வாங்கிக்கிறேன். சரி வரேன். டேய் உனக்கு எங்கடா அந்த தேவையில்லாத வேலை? ஃபோன் கிடச்சதா, சிம்மை கழட்டி தூக்கி போட்டோமா, அதை விட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறேன், ஃபோன்காரனை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஒரு பொண்ணை கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் அப்படியே போகிறது. அப்போ போலீஸ் கிட்ட போக வேண்டியதானே? எதுக்கு நீ ரிஸ்க் எடுக்கிற? காப்பாற்றினா பண்ண அந்த பொண்ணே நான் சொல்ல நம்ப போயிடுச்சு. இதில் போலீஸ்கிட்ட போய் அப்புறம் அவ்வளோதான். தெரியல, இது எப்படியே விட்டுரு, இங்கேருந்து கிளம்பிடுவோம். டேய் கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார். அந்த பொண்ணை கொல்ல சொல்லி வந்த ஃபோன் காலை நான் எடுக்காமல் இந்த ஃபோனை வாங்குறதான் சொன்னேன் பார்த்தியா? அவன் எடுத்துருந்தானா என்னால் அந்த பொண்ணை எப்படியோ கொண்டிருப்பானுங்க. மச்சான் ஒரு உயிர் போயிருக்குண்டா. நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. இங்கே வரவங்களை பிடிச்சா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிரும். ஆனால் அது ஈஸி கிடையாது. ஒரு பொண்ணை கொல்ல போகிறேன்னு சொல்கிறானுங்கன்னா அவனுக்கு ரொம்ப டேஞ்சரான நல்லா தான் இருப்பாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணு, எங்கே இருக்கான்னு கேளு. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? ம் திரும்ப கூப்பிடு. ஹலோ, எப்போ? நீ எங்கே இரு, நான் வரேன். மச்சான் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் போயே ஆகணும். மச்சான் இங்கே தப்பாக இருக்கு. டேய். நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புடா. சாரி மச்சான். ஹலோ சாரி சார், அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். நான் பேரேஜில் தான் சார் இருக்கேன். பேரேஜில் எங்கே இருக்க? சார் நான் இப்போ அந்த பேரேஜ் ரோட்டில் இருக்க கருவாம்பு காட்டுக்குள்ளே தான் சார் இருக்கேன்.
ஹலோ, அவள் தான் எந்த ப்ராப்ளமும் அங்கேயே சொல்லிட்டல. இன்னும் என்ன வேணும் உனக்கு? டேய் மச்சி லைன்ல இருக்கியா? டேய் என்ன இல்லைங்க, இந்த ஃபோனை வாங்க வர சொல்லி. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஹலோ. சொல்லிட்டு சைமன் செத்துட்டான். சூப்பர் சூப்பர் சூப்பர்டா. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். நீ அங்கிருந்து கிளம்பிடு. சரி, ஒரு சின்ன டவுட்டு. என்னது? ஒரு பொண்ணை காப்பாற்ற எவ்வளோ தூரம் வந்திருக்கா, பார்க்கவும் நல்லா நடதான் தெரியுது. எதுக்காக இப்படி சுத்தல் விட்டு கூட சொன்னேன்? டேய், ஒரு பொண்ணை காப்பாற்ற வந்தனால அவன் நல்லவனும் இல்லை, அவனை கொல்ல சொன்னதுனால நான் கெட்டவனும் இல்லை. புரிஞ்சுதா? அப்படி என்ன தப்பு பண்ணா? சொல்கிறேன்.